ரைட்ஸ் இன்டர்நேஷ்னல் குரூப்ஸ் மற்றும் பாண்ட் செகாஸ் காலேஜ் புது யுகம் வழங்கும் சத்யம் சிவம் சுந்தரம் கிரியேட்டிங் லீடர்ஸ். நாளைய தலைமுறைக்கான தலைவர்களை தேடி. நவ் கொஸ்டின் அங்கே இருக்கு. த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்க. வெரி குட். அது சுரேஷ் ஐயா சொன்னோடனே அப்படி குச்சி வராங்க பாருங்க. ஆல்ரெடி சொல்லிட்டாங்க வீணை, சொல்லாதது ஒன்று இருக்கு. வாங்க. நவ் இந்த இப்போ வந்து அந்த சைட்லேயும் இந்த சைட்லேயும் நமக்கு வேணும். சொல்லுங்க. மகாஸ்ரீ என்னோட பேர். இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட் என்னன்னா தஞ்சாவூர் தவில்னு சொல்லுவாங்க. அதோட சவுண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இங்கே மட்டும்தான் அந்த சவுண்டு பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சூப்பர். சொல்லுங்க. வாங்க 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 கம். ஹார்மோனியம் பெட்டி. ஓகே ஓகே. நாதஸ்வரம் தான் நானும் நினைக்கிறேன். ரெண்டு பேரும் சொல்லிடுறீங்க. ஓகே. சொல்லுங்க. யாழ். 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 தவள் சொல்லிட்டாங்க, பரவாயில்ல. வாங்க சொல்லுங்க. தஞ்சாவூர் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் உரிமை மேளம். கரெக்ட். வாங்க. நாதஸ்வரம் புல்லாங்குழல். வாங்க. வீணை. ஓகே கரெக்ட். வாங்க. வீணை ஏற்கனவே சொல்லிட்டாங்க. சொல்லுங்க சார். இன்னொன்று சொல்லணும் சார். இந்த இசையோட இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் யூஸ் பண்ணி நம்ம பரத கலையுமே தஞ்சாவூரில் வந்து ஃபேமஸாக இருந்தது சார். அண்ட் ஐ எம் ஆல்சோ கிளாசிக்கல் டான்ஸ் சார், ப்ரொஃபஷனலாக 10 years சார். வெரி குட். Put 2 steps. My name is Niharika from the Department of Biotechnology sir. Very good. So Niharika, she is a Bharatanatyam exponent. So she wants to give a small performance. See the beauty without music. You can clap hands and give her music. எப்பவுமே டான்ஸ் ஆடினா வந்தா அந்த இசை இருந்தால் தான் ஆடுவாங்க. ஆனால் பாருங்க நிஹாரிகா, எந்த இசையும் இல்லை. இசை இல்லாமல் எவ்வளோ அற்புதமாக நடனம் ஆட்டாங்க பாருங்க. ஃபேன்டாஸ்டிக். கங்க்ராச்சுலேஷன்ஸ். காட் பிளஸ் யூ. இப்போ இந்த கேள்விக்கு வருவோம். தஞ்சாவூருக்கு இன்னொரு பேர் இருக்கு. அது என்ன பேர்? சோழநாடு. ஓகே. இன்னைக்கு ஒரு பேர் இருக்கு. அது நீங்க சொல்றது புராணம். இன்னைக்கு இருக்கு. டெல்டா மாவட்டம் இல்லை. சொல்லுங்க. யார் சொன்னது? வெரி குட். ரைஸ் பவுல் ஆஃப் தமிழ்நாடு. தான் விவசாயம் தான். ஆனால் அந்த விவசாயத்துக்கு இன்னைக்கு செஞ்சதுனால இன்னைக்கு என்ன பட்டம் கொடுத்துருக்காங்க இந்தியாவில்? தஞ்சாவூருக்கு தமிழ்நாட்டில் என்ன பெருமையான பேர் அப்படின்னா ரைஸ் பவுல் ஆஃப் தமிழ்நாடு. ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின். அக்ரிகல்ச்சரல் லேண்ட்னால. ஆமாம், அக்ரிகல்ச்சர் லேண்ட்னால. ஓகே, இவங்களை ஹானர் பண்ணிடலாம். சரி, இப்போ நீங்கள் கேள்வி கேட்குறீங்களா இல்லை நான் கேள்வி கேட்கட்டுமா? நீங்கள் கேட்குறீங்களா? சரி கேளுங்க. வாங்க. ஹாய் மதுமிதா, ஃபர்ஸ்ட் பாட்னி. தமிழ்நாட்டில் பெண்களுக்கான ஃபுல் உரிமை கிடைக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக. மதுமிதா ரொம்ப நல்லா சொன்னாங்க. தமிழ்நாட்டுக்கு பெண்களுக்கு உரிமை வேணும். ஜெயலலிதா அம்மா பெண் தானே, அந்த அம்மா முதலமைச்சர் ஆக்கணுமா இல்லையா? இரும்பு பெண்மணி இன்னும் நம்ம இது பண்ணுறோமா இல்லையா? அப்போ அந்த அம்மா உரிமை கிடைச்சதுனால தான் முதலமைச்சர் ஆனாங்க. பெண் உரிமை வந்து கொண்டே இருக்கிறது. உரிமை இல்லாமலாம் கிடையாது, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நடக்குது. பெண் உரிமை இப்போ பரியெலாம் போல வளர்ந்து கொண்டு இருக்குது. ரைட்டா? எக்ஸாம்ஷன்ஸ்லாம் எக்ஸாம்பிள்ஸாக எடுக்க வேணாம். அங்கென்று இங்கொன்று நடந்து கொண்டே தான் இருக்கும். இன்னும் நம்ம நல்லா திட்டமிடல் செய்து இது போன்ற பிரச்சனைகள் நடக்காமல் இருப்பதற்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு வரணும். அதுக்கெல்லாம் நீங்கள் முன்னாடி வரணும். இந்த சமூகத்தை பற்றி சிந்திக்கணும். நம்மளையும் சமூகத்தை பற்றி கொஞ்சம் சில மாறுதல் வேண்டும். நீங்களும் சமூகத்தை கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். நீங்களும் சமூக நோக்கத்தோடு மாற வேண்டும். அப்பொழுது உங்கள் உரிமை கேட்க வேண்டிய இடத்தில் இருக்காது, தானா வந்து சேரும். எஸ் ரோஷிமா, நான் பிஏ ஹிஸ்ட்ரியிலேருந்து வரேன். ஒருத்தவங்க வாழ்க்கையில் தோத்துட்டாங்கன்னா திருப்பியும் முன்னேறுவது எப்படி சார்? திரும்ப முயற்சி பண்ணோம். ஒரு உதாரணத்துக்கு குழந்தை கேட்டாங்க இல்லையா, பெண் உரிமை பற்றி. அது எல்லை இல்லை.
உனக்கு என்ன வேணுமோ நீ தான் போராடணும். போராடினால் உனக்கு நிச்சயமாக அது கிடைக்கும். ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு நல்ல தீர்வு சொல்வேன். நீங்கள் வந்து ஐஏஎஸ் படித்து ஒரு கலெக்டரை வந்து என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க. வாழ்க்கை நம்ம கையில் தான் இருக்குது. அந்த வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி படிக்கிறோம், படிச்சுட்டு சாதிங்க, செய்யுங்க. ஸோ ஒரு ஐஏஎஸ் அதிகாரி எடுத்துக்கிட்டிங்கன்னா யாருமே எடுத்தோடனே ஃபஸ்ட் முயற்சியில் வந்து அவங்க பாஸ் பண்ணதில்லை. செகண்ட் அட்டெம்ப்ட், தேர்ட் அட்டெம்ப்ட், ஃபோர்த் அட்டெம்ப்ட். அந்த மாதிரி விதவிதமான அட்டெம்ப்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து அது ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ஷன், வெற்றி கிடச்சிடும். நீ ஐபிஎஸ்ஸை படி. தேங்க்யூ சார். என் பேர் எம் நிரஞ்சனா தேவி சார். ஃபஸ்ட்டு பிகாம் பிலேருந்து எம் நிரஞ்சனா தேவி சார். சார் நிறைய பேரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஒருத்தவங்க எவ்வளோ மார்க் எடுக்கிறாங்க, அவங்க மார்க் வந்து நிறைய எடுத்தால் தான் அவங்க கெரியரே வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. பட் இப்போ ஒரு அச்சீவராக உங்களை பொறுத்தளவுக்கு ஒரு மார்க் தான் வந்து ஒருத்தவங்களோட கெரியரை டிஃபைன் பண்ணுதா சார்? இல்லைம்மா, 2 வகை. மார்க் எடுத்தால் ஈஸியாக நடக்கும். இப்போ இதுக்கு முன்னாடி காலையில் ஒருத்தர் பேசினாங்க, கோமதி அம்மான்னு சொல்லிட்டு. அவங்க 10th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிருக்காங்க, அது அரசு பள்ளியில் தான் படித்தாங்க. ஆனால் இன்றைக்கி நயன்தாரா, ஃபெமி நயனா அப்படின்னு சொல்லி அந்த கம்பெனியில் இருக்காங்க. நயன்தாரா கூட எங்கேயோ சூப்பராக போயிட்டுருக்காங்க. ஸோ ஆல் கிரேட் பீப்புள் வந்து நிறைய பேர் வந்து படிக்காத மேதையும் இருக்காங்க, படித்தவங்களும் இருக்கிறாங்க. ஸோ there's nothing at இது இப்போ நிறைய மார்க் வாங்கினவங்களும் சாதிச்சது இல்லை, மார்க் வாங்காதவங்க சாதிச்சிருக்காங்க. அந்த மாதிரி எதுவுமே வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது. நீ என்ன செய்கிறியோ அதன் பலன் உனக்கு வரும். பிறரை பற்றி நம்ம கவலைப்பட வேணாம். நம்ம என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு உன் இலக்கு என்ன வேணும் லைஃப்பில், நீ எங்கே போகணும், அது பிளான். அந்த பிளானை வந்து 5 விதமாக சொல்லலாம். அந்த 5 P's அப்படின்லாம் ஒரு பிளான் இருக்கணும். அந்த பிளானுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், அந்த பிளான் வந்தோடனே மனசில் அந்த பிளானுக்கு தகுந்தது என்ன செய்யணும், என்ன பண்ணணும், ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அந்த பிளானுக்கு. அப்புறம் ப்ரிப்பரேஷன் பண்ணிவிட்டு சும்மா இருக்குவோம், அப்புறம் பார்த்துக்கலான்னு. அப்போ அப்படி இருக்கக்கூடாது. அந்த பிளானை நீங்கள் தள்ளணும், அதை புஷ் பண்ணணும். புஷ் பண்ணால் எங்கே வரும், பர்ஃபார்மன்ஸ் வரும். அந்த பர்ஃபார்மன்ஸில் 2 விதமான பதில் வரும். இப்போ சொன்னாங்க இல்லைங்களா, ஃபெயில் ஆனால் என்ன என் நிலைமைன்னுட்டு. ஸோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது யூ வில் ஃபெயில், யூ வில் பாஸ். ஃபெயில் ஆனால் என்ன செய்யணும், மறுபடியும் செய்யணும். மறுபடியும் செய்கிறதுக்கு பி வந்து பர்சீவரன்ஸ், விடாமுயற்சி. ஒன்ஸ் யூ பர்சீவ் அகெயின் என்ன வரும், லாஸ்ட்டில் ஒரு பி வரும், பர்ஃபெக்ஷன். தேங்க்யூ. தேங்க்யூ சார். முடியும் முடியும் உன்னால் முடியும் உன்னால் முடியும் தோழா உன்னால் முடியும் உன்னால் முடியும் தோழா யாதது எதுவும் உன்னிடமில்லை. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஒரே ஒரு சிறு செய்தி இவர் பேசின பிறகு நம்ம சொல்கிறது, மார்க் எடுக்கலாம் கவலைப்படாதீங்க, ரைட்டா? அடுத்த முறை வெற்றி பெறுவோம், கவலைலாம் படாதீங்க. ஃபெயில் ஆனவங்கலாம் கவலைப்படாதீங்க, மார்க் வரலாம் கவலைப்படாதீங்க, நமக்கு சக்ஸஸ் ஆகலை மாட்டோம் நினைக்காதீங்க. படிப்பு வரலன்னா வேற ஒன்று இறைவன் உங்களுக்கு கட்டாயம் கொடுத்துருப்பார். ஏதோ ஒரு கலை உங்களுக்கு வரும், அந்த கலை உங்களை வெற்றி பெற வைக்கும். இந்த சமூகத்தை பற்றி சிந்திக்கணும். நான் மொபைல்லே உட்காந்துருப்பேன், இந்த சமூகம் என்னை பாதுகாக்கணும் பாதுகாக்காது. நம்ம மொபைல்லே உட்காந்துருப்போம், சமூகம் என்னை பாதுகாக்காது. ஸோ மார்க் வந்து ஒரு வேல்யூபிலிட்டி, அவ்வளோதான் உங்களுக்கு, வேறு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் மென்டலி ஃபிக்ஸ் பண்ணி படிங்க. உங்களோட இது பண்ண என்னென்னா நாலேஜ் கெயின் பண்ணுங்கள். படிக்கிறது வந்து கெய்னிங் நாலேஜை தவிர, அதே மாதிரி நம்ம படித்து வேலைக்கு போகணும்னு நினைக்காது. வேலை கிடைக்காது அப்படின்னு நினச்சே படிங்க. வேலை கிடைக்கலாம் கவலைப்படாதீங்க, நம்ம உங்கள் அறிவை பயன்படுத்துங்கள். இதுதான் இப்போ எஜுகேஷன் சிஸ்டத்தோட கான்செப்ட். நாலேஜ், அறிவுன்றது நாலேஜ். நீங்கள் படிக்க அதான் நான் சொன்னேன், யூ மேக் அ பிளான். உனக்கு என்ன வேணுமோ நீ அடுத்தவனோட கம்பேர் பண்ணாத. கம்பேர் பண்ணும்போது தான் நீ இந்த மார்க்கு இது அதெல்லாம் வருது மைண்டில். எதுவுமே இல்லை, உனக்கு ஒன்று இருக்குது, அவ்வளோதான். அதை செய், அதை கண்டுபிடி, நீ வாழ்க்கையில் சாதிச்சிருவேன். முடியும் 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 இனி உன்னால் முடியும் தோழா உன்னால் முடியும் தோழா முடியும் 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 உன்னால் முடியும் உன்னால் முடியும் தோழா உன்னால் முடியும் உன்னால் முடியும் தோழா முடியாதது எதுவும் உன்னிடமில்லை. இனி உன்னால் முடியும் உன்னால் முடியும் உன்னால் முடியும் உன்னால் முடியும் முடியாதது எதுவும் உன்னிடமில்லை. இப்போ தம்பி கொஞ்சம் பேசுங்க. அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய காலங்களில் தொலைக்காட்சிகள்லேயும் சரி, செல்லுலேயும் சரி, நம்ம வந்து அதிகமாக நேரத்தை வீண் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது போன்ற நிகழ்ச்சிகள்லாம் நம்ம ஊரில் நடக்குது, நம்ம அடுத்த தலைமுறைக்கு நடக்குதுங்கும்போது இது என்னுடைய முதல் அனுபவம். இந்த நிகழ்ச்சியை பார்க்குறேன், உண்மையிலே ஒரு நல்ல நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை முடித்து வீட்டுக்கு போகக்கூடிய ஒருவரும் தலைவனாக வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த புதியகம் தொலைக்காட்சி மற்றும் ரைஸ் இன்டர்நேஷனல் குரூப்ஸ் அந்த நிறுவனத்துக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.
சத்யம், சிவம், சுந்தரம். இந்த நிகழ்ச்சி அருமையான நிகழ்ச்சி. மொழிவாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்படும் பொழுது கன்னியாகுமரி எங்கே போகுது? கேரளா பார்டருக்கு போயிடுது. தமிழ்நாடுங்கிற பேரை மாற்றணும், மெட்ராஸுங்கிற பேரில் இருந்துன்னு சொல்லி சுந்தரலிங்கனார்னு ஒருத்தர் 76 நாள் உண்ணாவிரதம் இருந்ததுனால தான் இன்றைக்கி தமிழ்நாடுங்கிற பேரே வந்திருக்கு. அப்போ அவர் நாட்டுக்காக செய்யக்கூடியது ஒரு தியாகம். நாடு அவருக்கு என்ன செஞ்சுன்னு அவர் நினைக்கல. அதே மாதிரி கன்னியாகுமரி கேரளாவோட போகும்போது அப்போ ஒருத்தர் மார்ஷல் நேசன் சொல்கிறவர், அவர் ஒரு போராட்டம் பண்ணி சில ஆட்கள்லாம் ஒருங்கிணைத்து கொண்டு கன்னியாகுமரியை திரும்பி தமிழகத்துக்கு மீட்டெடுத்த தலைவரில் ஒருவர் அவர். அதே போல் அறுபடை வீடுகளில் முருகன் வீடு திருத்தணி ஆந்திராவுக்கு போயிடுது, சித்தூர் பார்டரில். அதை ஒருத்தர் போராட்டம் பண்ணுறாரு. 290 கிராமங்களை ஒருங்கிணைத்து கொண்டு ஒரு போராட்டம் பண்ணுறாரு. அவர் தான் மாப்போ சிவஞானம். இதுபோல் நாட்டுக்காக பாடுபட்டவர்களை, மருத்துவத்துறையில் சேவை செய்த அன்னை தெரசா, கல்வியில் தேவை செய்த நம்மளுடைய கர்ம வீரர் காமராஜ். தஞ்சாவூர்லலாம் கல்வி சேவைன்னு கேட்டால் மறைந்த ஐயா பூண்டியை சொல்லுவாங்க. என்ன காரணம்னா, கல்லூரிகளே இல்லாத காலங்களில் மக்கள்லாம் படிக்கணுங்கிற நோக்கத்தோடு உருவாக்கிய கல்லூரி தான் பூண்டி புஷ்பம் கல்லூரி. இதுபோல் எண்ணற்ற நபர்கள் வாழ்க்கையில் சேவைகளோடு தொண்டு ஆற்றி நம்மளை விட்டு மறைந்திருக்கார்கள். இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே. இந்த குரலுக்கு பின்னாடி யார் இருக்கான்னா, மறைந்த எம்ஜிஆரும் விஜயகாந்தும் இருக்காங்க. இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே. ஆகையினால் பெரிய கைத்தட்டல் கொடுங்க. நம்ம வாழ்ந்த பொழுது பார்த்தவர்கள் எம்ஜிஆர், விஜயகாந்த். அதனால் நல்ல கைத்தட்டல் கொடுங்க. கண்ணுக்கு நேரம் நம்ம பார்த்துருக்கோம் அந்த 2 பேரும். அதனால தான் சொல்கிறேன், எலெக்ஷன் கமிஷனிலே மறைந்த சிலைகளை நீங்கள் மூட வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். அதனால் அந்த 2 தலைவர்களை நான் இங்கே குறிப்பிட்டேன். அதனால தான் இந்த எலெக்ஷன் கமிஷன் இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் இந்த 2 தலைவர்கள், மறைந்த தலைவர்களை நான் இங்கே குறிப்பிட்டேன். ஆகையினால் சேவை புரிவது நம்மளுடைய சொந்த விஷயமாக விருப்பமாக இருந்தாலும் இதுக்கு குடும்பம் என்பது ஒத்துழைக்க வேண்டும். குடும்பத்தில் ஒரு நெருக்கடி இருந்தால் நாம் எந்த பணியையும் முழுமையாக சுதந்திரத்துடன் செயல்பட முடியாது. அந்த அடிப்படையில் எனக்கு கிடைத்த பெற்றோர்களும் எனக்கு கிடைத்த மனைவியும் சமூக சேவை என்று ஈடுபடுவதற்கு எந்த விதத்திலையும் தடையாக இருந்ததில்லை. இந்த சூழலில் நான் கடவுளுக்கு நன்றி கூறுகிறேன். இனிமேல் கூட மாறிடாமல் திரும்பி கடைசி வரை அதே சப்போர்ட்டோடு இருக்கிறது கடவுள் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்து பொதுமக்களுடைய சேவையை நான் மீண்டும் மீண்டும் செய்ய வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஒரே ஒரு செய்தி உங்களுக்கு முன்னாடி நான் ஒரு செய்தி சொல்லிடுறேன். விரைவில் எம்எல்ஏ வருவார். இனிமேல் அவருக்கு வெற்றி மேல் வெற்றி. இதுதான் வாழ்க்கை. அந்த விதை, அந்த அறுவடை. முரளிதரன், எனக்கு தெரிஞ்ச முரளிதரன் யாருன்னா, இன்னொரு பேர் யாருன்னா கிருஷ்ணர் இல்லையா? பகவத்கீதையில் அந்த கிருஷ்ணர் இருக்கார். இன்னைக்கு நமக்கு கண்ணுக்கு முன்னாடி வாழ்ந்து மக்களுக்கு சேவை செய்கிறாங்க. யார் மக்களுக்கு சேவை செய்கிறாங்களோ அவங்க தான் கடவுள். ஏன்னா கடவுள்ன்ற வார்த்தையே கடந்து உள்ளே நீங்கள் தான் எல்லாருமே கடவுள் தான். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, சொன்னாங்க பார்த்தீங்களா, அற்புதமாக சொன்னாங்க கோமதி அம்மா, முரளியை என்ன சொன்னாங்கன்னா, நமக்கு என்னப்பா 10 பேர் இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் நமக்கு வேண்டாம், நமக்கு அந்த பிரச்சனையும் வேண்டாம், அப்படி இருப்போம். அப்படின்னா இருக்கிறதுக்கு பேர் எக்ஸிஸ்டிங். இருக்கிறீங்க. ஒரு கல் கூட இந்த பூமியில் இருக்குது, ஆனால் சில நேரம் அந்த கல் கூட ஒரு பயன் அடையுது. ஆனால் இவங்கெல்லாம் செய்கிறதுக்கு பேர் லிவிங். அவங்க வாழ்கிறதுக்கு அர்த்தம்னா கொடுக்கறது. தே ஆர் கான்ட்ரிபியூட்டிங். ஸோ பி அ கான்ட்ரிபியூட்டர் இன் யோர் லைஃப் அண்ட் சக்ஸஸ் இஸ் யோர்ஸ். வாழ்க்கை உலகில் சுந்தர வடிவில் நுழைந்து எந்திர மனிதனை உழைத்து தந்திர பொலிவை அடைவார். சத்தியம், சிவம், சுந்தரம். உடம்போட்ட தங்கமாய் மண்ணில் உருவாகி சிறப்பு பெற வேண்டும். உதயமாகும் புதிய சக்தியாய் கண்முன் வர வேண்டும். தடைகளை உடைத்து அதிரடி நடத்து மலையினை இழுத்து அடிமணி படைத்திட வா 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 வா. அதேமாதிரி வைஸ் பிரின்சிபாலுக்கு நன்றி. இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வச்சதுக்கு. ஒரு நாள் முடிஞ்சு போகும். ஒரு நாள் முடிஞ்சு போயிருமா? என்ன முடியும்? செத்து போயிடுவோம். இதை மட்டும் டெய்லி காலையில் எந்திரிச்சு நினைச்சு பார்த்துக்கணும். எடுத்தோட என்னென்ன நெகட்டிவ் வேர்டு ஆரம்பிக்கிறார் இருந்தாலும் நினைக்கக்கூடாது. ஒரு நாள் செத்து போயிடுவோம் நினைச்சா இன்னைக்கு யாருக்கு நம்ம கெடுதல் பண்ண மாட்டோம். இது வரைக்கும் செத்துருவோன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அது நெகட்டிவ் வேர்டுமாங்க. நெகட்டிவ் தான் முக்கியம். நெகட்டிவ்ல இருந்தால் பாசிட்டிவ் வரும். நெகட்டிவ்ல இருந்தால் பாசிட்டிவ் வரும். நீங்கள் நெகட்டிவ் 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 நினைக்க 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 நீங்கள் ஜெயிக்க போறீங்கன்னு ஒன்று எதிரொலிச்சுக்கிட்டே இருக்கு. அதுதான் இந்த கான்செப்ட். ஜெயிச்ச எல்லாத்தையும் கேட்டு பாருங்க. இப்ப கோமதி அம்மா வந்திருக்காங்க. பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் எவ்வளவு பிரச்சனை இருக்குமோ அதற்கான தீர்வை காணக்கூடிய
பெரும் பெருமையை உருவாக்கியவர் இந்த கோமதி அம்மா. சராசரி பெண்கள் பயன்படுத்துவது போல அந்த மாதவிடாய் காலத்தில் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக ரொம்ப மினிமம் காஸ்ட்ல அந்த தொழில்நுட்பத்தை உருவாக்கினார். இவர் தொழில்நுட்பத்தை பார்த்து வியந்த நயன்தாரா அவரை கூப்பிட்டு அந்த வியாபாரத்தில் இணைந்தது. அதுதான் அந்த அம்மாவோட வெற்றி. அந்த அம்மாட்ட கேளுங்களேன், என்னை அந்த அம்மா நயன்தாரா பார்க்கறதுக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னை பார்த்துச்சு அந்த அம்மா. அந்த அம்மா எல்லா டீச்சரையும் கூப்பிட்டு கேளுங்க, எல்லா டீச்சரையும் கூப்பிட்டு கேட்டோடனே, சார் நீங்க தோல்வியே அடையாம ஜெயிச்சிட்டீங்களான்னு கேளுங்க, தோல்வியே அடையாம ஜெயிச்சிட்டீங்களான்னு கேளுங்க. இந்த அம்மாட்ட கேளுங்க. இந்த ஊராட்சி மன்ற தலைவர் 36 வயசுல ஊராட்சி மன்ற தலைவர் ஆனாரு. உலகத்திலே சிஎம்மா இருக்கலாம், பிரைம் மினிஸ்டரா இருக்கலாம், ஊராட்சி மன்ற தலைவர் மட்டும் இருக்க முடியாது. ரொம்ப கடினமான வேலை இந்த ஊராட்சி மன்ற தலைவர். ஏன் தெரியுமா உங்களுக்கு? எல்லா மக்களும் நேரடியாக கேள்வி கேட்பார்கள், எல்லா மக்களும் நேரடியாக கேள்வி கேட்பான். உலகத்திலேயே பெரிய மைனஸ் என்ன தெரியுமா உங்களுக்கு? ஒவ்வொரு மனிதரையும் சாட்டிஸ்ஃபை பண்றது கஷ்டம். அதான் ஊராட்சி மன்ற தலைவர். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவருக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் கொடுங்க. அவன் தான் மக்களை நம்மளை சந்திக்கிறான், அவன் தான் மக்களை சந்திக்கிறான். அதில் ஒரு தலைவரை இன்றைக்கு வர வச்சிருக்கோம், முரளிதரன் அவர்களை வர வச்சிருக்கோம். பிசினஸ் மேனை கேளுங்க, ஈஸியா ஜெயிச்சிட்டியான்னு கேளுங்க. பிசினஸ் மேன் ஈஸியா ஜெயிச்சிட்டியான்னு கேளுங்க. அவன் சொல்லுவான், கதை கதையா சொல்லுவான். அப்ப நமக்கு மட்டும் எப்படி வெற்றி எளிமையா வந்துடும் பாஸ்? எப்படி வெற்றி பெற முடியும்? பல வெற்றியை உருவாக்கினா மட்டுமே நீங்க தலைவன். ஒரு வெற்றி கேட்டால் நீங்கள் பெருமைப்படக்கூடிய இடத்தில் இருப்பீங்க. பல வெற்றி பெற்றால் தான் நீங்கள் தலைவர். பல பேரை வெற்றியடைய வைத்தால் நீங்கள் தலைவர். பல பேரை வெற்றியடைய வைத்தால் நீங்கள் தலைவர். கரெக்டா தப்பா? நிறைய பேர் வெற்றியடைய வைக்கிறதுக்கு நீங்க காரணமா இருக்கணும். நான் ஜெயித்தேன், நான் வெற்றி பெற்றேன், நான் கஷ்டப்பட்டேன், நான் உருவாக்கினேன், என்னால் உருவாக்கப்பட்டது என்று சொல்லும் பொழுதுதான் நீங்க யாரு? நீங்க ஒரு தலைவன். நீங்க ஒரு தலைவன். தலைவன் உருவாக்கக்கூடிய இடம்தான் இந்த இடம். தலைவர்களை உருவாக்கக்கூடிய இடத்தில் உட்கார்ந்து நீங்க எல்லாம் தலைவராக வேண்டும். நீங்க எல்லாம் தலைவர் வேணாமா? ஸ்பிரிட் இல்லையே இந்தியாவில் கை தட்டி ஆமாடா நான் தலைவர் தான் சொல்லணும். சத்தமா சொல்லுங்க, நான் தலைவனாவேன், நான் தலைவனாவேன், நான் தலைவனாவேன். ஆகலாமா? ஆக முடியாதா? ஆகணும்.